ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தேன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு தான் வந்து சாம்பார் ரெடி பண்ணேன். பருப்பு நம்ம தனியாக பருப்பு வேக வைப்போம் இல்லையா, வேக வைக்கும்போதே அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதை வச்சு தனியாக பாப்பாவுக்கு வந்து சாம்பார் செய்வேன், அதாவது சாம்பார் தூள் இல்லாமல். இன்றைக்கி வந்து புளி தண்ணிக்கு பதிலாக நான் வந்து மாங்காய் போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல புளிப்பாக இருந்துச்சு மாங்காய், அதனால் இது ஏற்கனவே போன டைம் செய்யும்போதுமே சேர்த்திருந்தேன். அந்த மாங்காய் நல்லா இருந்துச்சுன்னு இந்த டைமை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே பாப்பாவும் காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நடந்துகிட்டு இருந்தா. சரி எது பண்ணாலும் ஓகே, சமாளித்து தான் ஆகணும். ஸோ பாப்பாவுக்கு எப்படி சாம்பார் செய்வேன் அப்படின்னு பார்க்கலாம். சாம்பார் இல்லை, பருப்பு எப்படி பண்ணுவேன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு இல்லை 2 சின்ன வெங்காயம் 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதுவுமே காய்களோடு ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அரை கத்திரிக்காய், ஒரு அரை அவரைக்காய் இதெல்லாம் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அது கூட மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் சுண்டை வற்றி வர அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் சீரக மிளகும் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் வச்சுக்கலாம். இவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சாப்பாட்டோட ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இன்னொரு சைடு எங்களுக்கு வந்து ரசம் அப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். ரெடி பண்ணதில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை இது வந்து நெய் விட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டேன். இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு வந்து இந்த ஊர்லேருந்து அம்மா வரும்போது அந்த அவரைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து அவரைக்காய் பொரியலும் கத்திரிக்காயை வச்சு புளிக்குழம்புல வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு வேலை முடித்ததும் என்னோடய ஒர்க்குக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க